அம்மா மத்தியானம் என்ன சாப்பாடு? கறி எடுத்தீங்களா? இன்னைக்கு எப்படிப்பா கறி எடுக்க முடியும்? இன்னைக்கு ரொம்ப முக்கியமான சிவனுக்கு வசந்த நாள், சிவன் ராத்திரி. இன்னைக்கு வந்து எடுக்க முடியாதுப்பா. என்னம்மா இப்படி பண்றீங்க? இன்னைக்கு சாமி கும்பிடணும், கோயிலுக்கு போகணும். இன்னைக்கு போய் 12 மணிக்கு இன்னைக்கு கண்டிப்பா போய் 3ஆம் காலம் பூஜையை பார்த்தே ஆகணும். அதே இதுக்கு 3ஆம் காலம் பூஜை? கண்ணை மூடி அப்படியே சிவனை நினைச்சு இருக்கையில அப்படியே சுருன்னு வருவாரு, சுருன்னு வருவாரு, சுருன்னு வருவாரு. கை சுருன்னு வருவாரா? யாரு? சிவன். ஐயோ ஏமா போங்கம்மா, எனக்கு கறி வேணாமா, தேவலா பேசி சுருன்னு. இன்னைக்கு கண்டிப்பா போய் கோயில்ல போய் சிவனை நினைச்சு நம்ம அப்படியே கண்ணை மூடி இருக்கணும். இன்னைக்கு ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டே இருக்கணும். இருந்தோம்னா 3ஆம் கால பூசையில் இன்னைக்கு வந்து கையில் வந்து அப்படியே சுருன்னு இருப்பார். அப்போ சிவன் வந்துட்டாருங்கிற அர்த்தம். இன்னைக்கு கண்டிப்பாக எனக்கு கறி வேணா ஏஞ்சி போங்க. தேவை சத்யா, சும்மா எங்க அம்மா கையில செல்ல கொடுத்து கடுத்து வச்சிருக்க நீ, தேவையில்லாத வேலை பார்த்து ஏஞ்சி போங்க. அங்கிட்ட எனக்கு ஒன்றும் வேணாம் சாமிங்களா. நீ அதெல்லாம் நான் சொல்றதான் கேட்கணும். நீங்க போய் கோயிலில் போய் கறி வேணாமா, தயவுசெய்து சிவபெருமான் வந்து சுருன்னு இழுத்தாருலாம் சொல்லாதீங்க. எனக்கு எரிஞ்சு என்ன சொல்லுங்க. இன்னைக்கு வந்து சிவன் வந்து இன்னைக்கு 12 கால் பூசையில வந்து இழுப்பாரு. சொன்னா உனக்கு சிரிப்பா இருக்கும். நீ இருந்து பாரு இல்லையாரு. 12 கால் பூசைக்கு வந்துருவாரு. வந்து நீ விடிய விடிய முடிச்சிருக்கணும். 6 மணிக்குள்ள பூசையை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு வரணும். சரிம்மா. அதுக்கு பிறகு சாப்பிட்டு. எனக்கு கறி வேண்டாமா, விடுங்கம்மா. என்னைக்குமே சாப்பிடுறது கறி. இது வந்து வருஷத்துக்கு ஒருக்கா வருது. மாசம் நான் கோயிலுக்கு வாரேம்மா, விடுங்கம்மா. கறி வேண்டாமா. சத்யா, அது எங்க அம்மாவை தயவுசெய்து கூட்டு போயிரு. சுருன்னு தர சொல்றேன்.